தொடர்ச்சியா ஜெயிக்கிற ஒரு ஒரு தலைவர் தான் அவரு. அடையாளம் தான் தூத்துக்குடி தலைவர்லாம் பக்கம்னா சொல்லாதீங்க. ஆமா சார். அது தூத்துக்குடி உங்களுக்கு கூட திருச்செந்தூர்னா தலைவரா? உங்களுக்கு தலைவரா? சார் தூத்துக்குடி திருச்செந்தூர்னா கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் தாங்க. யாரு வேற யாரு? யாரு எங்க வேற வேணுகோபால்? யாரு சொல்லுங்க? எங்கள் தலைவர் வேணுகோபால் அவர்கள் வந்து மாமா பையன்னு பப்ளிக்ல பேசுற தலைவரா? அநாகரிகமா பேசுற தலைவரா? ராகுல் காந்தியை நாங்க வந்து அவன் பேசுற தலைவரா? ஒரு எங்க ஒரு ஆத்தூர்ல ஒரு பப்ளிக் மீட்டிங்ல முதலமைச்சர் அவன் பேசுற அவங்க தலைவரா? கோவப்படுற அளவுக்கு நீங்க பண்ணிட்டு போயிட்டீங்க ஏங்க, சார். public தப்பு இல்ல சார். ஒரு தலைவர்ங்கிறவங்க நன்றி வந்து கூட ஒரு தலைவர்ங்க சார், எப்படி நடந்துக்கணும்? நம்ம அவங்களால ஜெயிச்சோம், கூட இருந்தோம், சார், 5 சீட்டு நான் கேட்கிறேன் ஜெயிச்சோம். சார், தலைவர் அவங்களால 2 மினிஸ்டர் வாங்கியிருக்கோம். சார், தலைவருடைய பண்பு நான் சொல்லிடுறேன் கேளுங்க சார். ம். முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினை பார்த்துட்டு, ஐயா ஏதோ அவங்க நம்பர் கம்மியா இருக்காங்க, நாங்க போறோம், மத்தவங்க எல்லாம் சொல்லிட்டு வந்தாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம ஒரு மரியாதை கூட ஒண்ணுமே சொல்லலையா சார்? அப்படிலாம் சொல்லுங்கிற அவசியம் கிடையாது. அப்படிலாம் சொல்லுங்கிற அவசியம் நீங்க கிடையாது. இப்படி கழட்டி விட்டு போனீங்கன்னா நாளைக்கு கழட்டி உங்களை விட்டு யாருமே போறதில்ல. இந்தியா முழுக்க உங்களை யாருமே ஏத்துக்கல பாருங்க. அது அதனால தான் ஏத்துக்கல. நாங்க பாத்துக்கிறோம் சார். அடுத்து 2029 எங்கள் தலைவர் ராகுல் காந்தி பிரதமரா வருவார். காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமையும். அமைக்கவில்லை என்றால் என்ன செய்யணும்னு சொல்ல நான் செய்யறத. நான் அரசியல் விட்டே போயிடுறேன்.